தொகுதிகளை கூட சரியாக ஒதுக்கீடு செய்து ஒற்றுமையாக செயல்பட முடியாத காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு எப்படி நல்லாட்சி வழங்குவார்கள் என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்திற்காக அண்ணாமலை புதுச்சேரி விமான நிலையம் வந்தடைந்தார். அங்கு அவருக்கு கட்சி நிர்வாகிகள் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை புதுவையில் அமைந்துள்ள காங்கிரஸ் திமுக கூட்டணியை கடுமையாக விமர்சித்தார். புதுச்சேரியை பொறுத்தவரை உலகத்தில் எங்கும் இல்லாத விசித்திரமான கூட்டணி இது என்றும் விமர்சித்தார். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் சிறிதளவும் கூட்டணி தர்மமோ ஒற்றுமையோ காணப்படவில்லை என்றும் திமுக, விசிக, கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் இணைந்துள்ள இந்த கூட்டணியில் பரஸ்பர மரியாதை என்பதே இல்லை என்றும் கூறினார். 30 தொகுதிகளை கூட சரியான ஒதுக்கீடு செய்து ஒற்றுமையாக செயல்பட முடியாத இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு எப்படி நல்லாட்சி வழங்குவார்கள் என்று கேள்வி எழுப்பிய அவர், கூட்டணி அமைப்பதில் தோல்வி, வேட்புமனு தாக்கல் செய்வதில் தோல்வி என அனைத்திலும் இந்த கூட்டணி தோல்வியடைந்துள்ளதாகவும், தேர்தல் நாளில் இந்த கூட்டணி மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்றும் மக்கள் இவர்களுக்கு தக்க பதிலை வழங்குவார்கள் என்றும் கூறினார்.